joining in and watching today. This is Lynn Rao. இந்த நாளிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் லின் ரா. I'm eager to share with you about God's compassion, His mercies, and His love. இந்த நாளிலே தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம், அன்பை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்வதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். He wants you to experience breakthrough in areas of your life that are holding you back from being conformed into the image of Christ. அவர் இந்த நாளிலே நீங்கள் மறுபடியும் அவருடைய சாயலிலே மாறும்படியாக அவர் நம்மை உருவாக்கி உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். Let's pray. ஜெபிப்போமே. Father God, we delight in you. அன்பு தகப்பனே, உம்மிலே நாங்கள் மகிழ்கிறோம். We enjoy your presence. We come with thanksgiving in our hearts. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மகிழ்ந்து உம்முடைய நாமத்திற்கு நன்றி செலுத்தி நாங்கள் வந்திருக்கிறோம். Holy Spirit, we invite you to help us to open up our hearts to hear what you have to say today. பரிசுத்த ஆவியானவரே, நீர் சொல்லுகிறதை கேட்க எங்கள் இருதயங்களை நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். Thank you, Jesus, for all that you have done for us on the cross and in your resurrection life. நீர் எங்களுக்காய் சிலுவையிலும் உம்முடைய உயிர்த்தெழுதலிலும் செய்த சகல காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We praise you, we lift you high in Jesus' wonderful name. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Do you feel you're falling short of what you know God has for you? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதில் இருந்து நீங்கள் குறைவுபட்டு இருக்கிறதாய் உணர்கிறீர்களா? Maybe you have been stressing over what you're not doing. சில நேரங்களிலே தேவன் வைத்திருக்கிற அந்த அளவை எட்டாததினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். You desperately want to please the Lord, but you cannot find your way at times. தேவனை பிரியப்படுத்தணும்னு ஆசை இருக்கு, ஆனால் அது எப்படி என்று வழிமுறை தெரியாமல் இருக்கலாம். When you find yourself in this place, you have been carrying a weight, a burden that you are not meant to carry. நீங்கள் அந்த நிலையில இருக்கிறதினால ஏதோ ஒரு பாரம், ஒரு வியாகுலம் உங்களை மேற்கொள்ளுகிறது. நீங்கள் சுமக்க வேண்டாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள். And the Lord wants to set you free from it. ஆனால் இந்த நாளிலே தேவன் அந்த நிலையிலிருந்து உங்களை மாற்றிவிட விரும்புகிறார். I want to share a testimony of something God did for me. தேவன் எனக்கு செய்த ஒரு நன்மையை உங்களுக்கு முதலாவது நான் சாட்சியாய் சொல்ல விரும்புகிறேன். We are all human, whether you're a pastor or not. நீங்கள் போதகராய் இருக்கிறீர்களோ இல்லையோ, நாம் எல்லாரும் மனிதர்களாய் இருக்கிறோம். Last week I felt stuck. Words were not coming to me for what the Lord wanted me to say to you. போன வாரத்திலே எனக்கு தேவன் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ற வார்த்தை கிடைக்காமல் அப்படி நிறுத்தப்பட்ட நிலைமையிலே நான் இருந்தேன். I started feeling stressed about it. அப்ப என்னடா சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இல்லையே என்ற நிலை வந்தபொழுது எனக்கு அது மிகவும் கவலைக்கிடமாய் மாறிவிட்டது. The Lord knows I always want to please him, even though at times I struggle. சில நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையின் கடின பாதையிலே நான் கடந்து போனாலும் நான் அவரை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். That morning I was listening to music and worshiping Jesus. அந்த காலவேளையிலே நான் இசைகளை, பாடல்களை கேட்டுக்கொண்டு தேவனை நான் ஆராதிக்க ஆரம்பித்தேன். I was singing these words. நான் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் பாடினேன். Your love is so intimate, there's nothing that can change it. நான் சொன்ன காரியம், உம்முடைய அன்பு போதுமானது, அதை ஒன்றாலும் மாற்ற முடியாது என்று சொன்னேன். Your crazy love. உம்முடைய அன்பு அது மிகவும் உயர்ந்தது என்று நான் பாடினேன். What can break addiction? Your love. எது நம்மளுடைய சுபாவங்களை மாற்ற முடியும்? உம்முடைய அன்பினாலே தான் என்று பாடினேன். What can heal diseases? Your love.
எந்த வியாதி நம்மை மேற்கொள்ள முடியும் உம்முடைய அன்பு இருக்கும் பொழுது? Your compassions never end. உம்முடைய மனதுருக்கும் ஒரு நாளும் அது முடிவுக்கு வராது என்று பாடினேன். Your mercies are new over and over. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் அது புதிதாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன். When I heard your mercies are new over and over, the Lord set me free from feeling I am falling short. அப்ப நான் குறைவுபட்டவனாய் தேவன் விரும்புகிற நிலையிலே இல்லை என்ற அந்த எண்ணத்தோடு நான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று பாடுகிற வேளையிலே தேவன் என்னை விடுதலை ஆக்கினார். I felt this freedom wash over me. தேவன் என்னை அந்த விடுதலையினால் நிரப்புகிறதை என்னாலே உணர முடிந்தது. I started crying and realized he has set me free from feeling I'm falling short. நான் குறைவுபட்டு இருக்கிறேன், தேவன் எதிர்பார்க்கிற நிலையில் இல்லை என்ற அந்த இடத்திலே இருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கினார். I also felt like I am no longer waiting for his mercy. அப்பொழுது எனக்குள்ளே அந்த ஒரு விசுவாசம் வந்தது, அவருடைய இரக்கம், எனக்கு இரக்கத்தை நான் நாட வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வு. Sometimes we know we need his mercy, but I felt like I was no longer waiting for his mercy to come. நம்ம சில நேரங்களிலே அவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம், ஆனால் நான் அந்த நாளிலே உணர்ந்தேன் அவருடைய இரக்கத்திற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because I felt his mercy bring freedom to my heart. காரணம் அவருடைய இரக்கம் என்னுடைய ஆவியிலே விடுதலையை கட்டளையிட்டது. Hallelujah. Hallelujah. I did not realize I was bound, but stress does that to you and you end up carrying a weight that is not yours to carry. பாருங்க, சில நேரங்களிலே நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் என்று கூட நமக்கு தெரியாது, ஆனால் இப்படிப்பட்ட பாரங்கள் நம்மை அந்த நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது. Go over to Psalms 145. I want to talk about his mercy and compassions. சங்கீதம் 145ஆம் சங்கீதத்திலே இருந்து அவருடைய இரக்கத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். We'll look at Psalm 145 verses 8 and 9. அதிலே 8 9ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். The Lord is gracious and full of compassion, slow to anger and great in mercy. The Lord is good to all, and his tender mercies are over all his works. அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது என்று வாசிக்கிறோம். Amen. The Lord is gracious and full of compassion. தேவன் அவர் மன உருக்கம் உள்ளவரும் இரக்கம் உள்ளவருமாய் இருக்கிறார். His tender mercies are over all his works. அவர் சிருஷ்டித்த எல்லா கிரியையின் மேலும் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். You and I are his works in progress. நாம் அவருடைய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். His tender mercies. அவருடைய இரக்கம் மிக பெரியதாய் இருக்கிறது. You and I deserve punishment and death, but God has so much mercy for us that he sent his son Jesus to experience our punishment and death on the cross. நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாகவும் தேவனுடைய கோபாக்கணிக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை அந்த கோபாக்கணியும் தண்டனையும் இயேசுவை பூமியிலே அனுப்பி அதை அவர் மேலே தேவன் சுமத்தினார். Instead of punishment and death, he treats us with compassion and love and gave us life for all eternity with him. தண்டனைக்கு உட்பட்டு தேவ கோபாக்கணிக்கு பாத்திரராய் இருக்கிற நமக்கு அவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவர் கிருபையும் அளித்து இந்த நாளிலே நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். This is the power of his mercy. அதுவே அவருடைய இரக்கத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. His compassions and mercies never fail. அவருடைய மனதுருக்கமும் இரக்கமும் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறதில்லை. I always believe his compassion and mercies never fail.
நான் எப்பொழுதும் அதை நம்பி விசுவாசித்திருக்கிறேன். அவருடைய இரக்கம் மனதுருக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்ல. But I really needed his mercy and compassion, and I did not realize it until he set my heart free. அந்த இரக்கமும் மனதுருக்கமும் எனக்கு அவசியமாய் இருக்கிறது என்று நான் உணராமல் இருந்தேன். எப்பொழுது தேவனின் ஆவியை விடுதலை ஆக்கினாரோ அது வரைக்கும் உணராமல் இருந்தேன். I experienced a tangible touch of his compassion and love for me. என் மேல் அவருடைய அன்பும் இரக்கம் அவர் உடையவராய் என்னை தொடுகிறதை நான் உணர்ந்தேன். His mercies will always reveal his compassion and love for you. அவருடைய இரக்கமானது அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. I have been experiencing him doing this over and over with me. அவருடைய இரக்கத்தினாலே அவருடைய அன்பை எனக்கு மறுபடியும் மறுபடியும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். And God wants you also to receive freedom today for your heart. அவர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை ஆவியிலே உங்களுக்கும் கட்டளையிட விரும்புகிறார். He wants to do something powerful in you. அவர் ஒரு வல்லமையான காரியத்தை உங்களுக்குள் செய்ய விரும்புகிறார். Are you worried or concerned about something? நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு व्यसனமாய் இருக்கிறீர்களா? Do you feel like you're falling short of what God desires for you in a particular area of your life? தேவன் உங்களை நியமித்திருக்கிற அந்த நிலையிலே இருந்து நீங்கள் குறைவுபட்டதாய் உணர்கிறீர்களா? Do you want to please the Lord but you're struggling in hearing him about something? நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீங்க, ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கவும் அவரோடு நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு கடினமானதாய் காணப்படுகிறதா? Are you struggling to step out in faith to do something he's asking of you? தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறதை செய்யக்கூடிய விசுவாசமற்றவர்களாய் இருக்கிறீர்களா? When you are in a place of struggle or worry, that means you are carrying a weight that is not yours to carry. நீங்கள் கவலையோடு பாரத்தை சுமக்குகிறீர்களே என்றால் அது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் சுமக்க வேண்டாத ஒன்றை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி. Jesus tells us what to do. காரணம் இயேசு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். Turn to Matthew chapter 11. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோமே என்றால் Matthew 11 verses 28 to 30. அதிலே 28 இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது Jesus is speaking, "Come to me, all you who labor and are heavy laden, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light." அங்கே 28 இருந்து நாம் வாசிக்கும்போது இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். So the first thing to do is when you're struggling or you're worrying is to come to Jesus. நீங்கள் வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கும்போது செய்ய வேண்டிய முதல் காரியம் இயேசு வண்டியிலே வாருங்கள். Find him in the stillness of your heart like I did when I was listening to him and singing about him. நான் அந்த இயேசுவினிடத்திலே வந்து நான் பாடலை பாடி அமைதலாய் நான் இருந்தபொழுது தேவன் என்னோடு இடைப்பட்டது போல நீங்களும் அவருடைய சமூகத்திலே வந்து இளைப்பாருங்கள். In that place of desire for him, he will meet you. நீங்கள் அந்த வாஞ்சையோடு கூட வருவீர்கள் என்றால் நிச்சயமா இயேசு உங்களை சந்திப்பார். He will speak to you or remove your burden or pour out his love upon you in greater measure. அவர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களுடைய நிலவரங்களை நிச்சயமாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். He will do what you need even if you do not know what you need. ஒருவேளை உங்களுக்கு என்ன தேவை என்று தெரியலனா கூட உங்கள் தேவையை அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
come to him and learn to receive from him, and he will give you rest. நீங்கள் அவரிடத்திலே வந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்வீர்களே என்றால் இளைப்பாறுதலை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். And when you come to him, what also happens is you experience breakthrough. அப்போ அவரிடத்திலே வரும்பொழுது நீங்கள் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். God is a God of breakthrough. தேவன் விடுதலையின் தேவனாய் இருக்கிறார். Breakthrough is moving through or beyond an obstacle. விடுதலை என்று சொல்லும்போது உங்களுக்கு தடையாய் இருக்கிற தடைகளை எல்லாம் அகற்றி முன்னே கடந்து போகிறதை அது வெளிப்படுத்துகிறது. He takes you from where you were to a new place, free from anxiety, struggle, and fear. நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்களோ அந்த நிலையிலே இருந்து உங்களை கவலையற்ற ஒரு இடத்திற்கு அவர் கொண்டு போவார். You experience freedom and are strengthened in your inner man. நீங்கள் ஒரு விடுதலையை உணர்ந்து உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு பலனை அறிந்து கொள்வீர்கள். God is making all things new. He is our breakthrough. தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். காரணம் அவரே விடுதலையின் கர்த்தராய் இருக்கிறார். Peter, the apostle, had an encounter with the Lord that changed him and the way he was thinking. பேதுரு அவன் தேவனை சந்தித்த பொழுது அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்கினார். Peter was stuck, but he did not know it. பேதுரு அவன் தடைப்பட்டவனாய் இருந்தான். அவனுக்கே அறியாமல் அவன் தவறுகளை செய்கிறவனாய் இருந்தான். Look at what Peter experienced in Acts chapter 10. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே பேதுரு என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். Now we'll look at chapter 10 in Acts verses 9 through 29. அதிலே 9ஆம் வசனத்திலே இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்றால், Pastor, would you just read it in your language? So it's a long passage. நான் தமிழிலே அதை நான் வாசிக்கிறேன். எஸ் பாஸ்டர். 9லிருந்து 29 வரைக்கும். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபமாய் வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினான். அவன் மிகுந்த பசியை அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவனுக்கு ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திஷ்டி அடைந்து வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது, 4 முனையிலும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியின் போல ஒரு விதமான கூடை தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்படுகிறதாகவும் அதில் பூமியில் சகலவிதமான 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்தின் பறவைகளும் இருக்கிறதையும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தம் உள்ளவதாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலமும் புசிக்கிறதில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரம் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினாலே அனுப்பப்பட்ட மனுஷன் சீமோனுடைய வீட்டின் விசாரிக்கும்படி வாசற்படியிலே வந்து நின்றான். பேதுரு என்ற பெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினாலே தன்னிடத்திலே அனுப்பப்பட்ட மனுஷனிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மை சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவாயத்தமாய் கட்டளை பெற்றான் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாள் அவர்களுடனே கூட புறப்பட்டான்.
யோப்பா பட்டணத்தின் ஆகிய சகோதரர்கள் சிலர் அவனோடு கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவினர்களை அவரும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வர அழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரு, நானும் ஒரு மனுஷன்தானே என்றான். அவனோடு கூட பேசி கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடிந்து இருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதிகளோடு கலந்து அவனிடத்திலே போக்கும் வருத்தமாய் இருக்கிற யூதனுக்கு விலக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்று அசுத்தம் உள்ளவன் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்றார். ஆமென். Amen. So the Lord gave Peter a vision about unclean animals. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் பேதுருக்கு அசுத்தமான மிருக ஜீவன்களை காண்பித்தார். The Jewish law prohibited the people from eating certain animals that were called unclean. அசுத்தம் என்ற சில மிருகங்களை சாப்பிடக்கூடாது என்று யூதர்களுக்கு சில சட்டங்கள் இருந்தது. However, this vision was not about eating food. ஆனால் அங்கே தீர்மானம் அசுத்த ஆகாரத்தை புசிப்பதை குறித்து அல்ல. The Holy Spirit revealed to Peter that people outside of the Jewish culture were not unclean in God's sight. They are clean. அங்கே பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு வெளிப்படுத்துகிற காரியம், யூதர் அல்லாத ஜனங்கள் அவர்கள் அசுத்தமானவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுக்கு சுத்தமானவர்கள் என்று காண்பித்தார். The Lord told Peter, what God has cleansed, you must not call common or unclean. அங்கே பரிசுத்த ஆவியானவர் சொன்ன காரியம், தேவன் சுத்தம் படுத்தினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லு. Peter told the Roman centurion and everyone at the house, God has shown me that I should not call any man common or unclean. நாம் பார்க்கிறோம், அங்கே அந்த நூற்றுக்கு அதிபதியின் வீட்டிலே வந்து அவன் சொல்லுகிறான், தேவன் சுத்தமாக்கினதை நான் அசுத்தம் என்று சொல்வதில்லை என்று சொன்னான். In the Jewish culture, the Jewish people were not allowed to mingle with non-Jewish people. அங்கே யூதர்களுடைய கலாச்சாரம் என்னவென்றால், யூதர் அல்லாதவர்களோடு கூட அவர்கள் கலக்க கூடாது என்று சொல்லி. But the Lord was telling Peter that this is not what he desires in this new covenant with us. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே இதை பேதுரு அவன் மறுக்காமல் இதிலே இடைப்பட வேண்டும் என்று தேவன் அவனுக்கு பேசியிருந்தார். When we are born again, we are set apart for God and made clean, and anything we touch will be made clean. தேவனை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது, மறுபிறப்பு அடையும் பொழுது தேவன் நம்மை சுத்தப்படுத்தி நம்மை புதிதாக சுத்தமுள்ளதாய் வைத்திருக்கிறார். நாம் தொடுகிறதும் சுத்தமாக்கப்படும். You might think that is strange. God made us clean, but if we touch others, that makes them clean as well. ஒருவேளை நான் சொல்லுகிறது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். தேவன் நம்மை சுத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் மற்றவர்களை தொட்டால் நம் நிமித்தம் அவர்களும் சுத்தமாவார்கள். Let me show you why. அது எப்படி என்று நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். In the old covenant, when a person touched a leper, that person became unclean. நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு குஷ்டரோகியை ஒருவன் தொட்டால் அவனும் அசுத்தம் உள்ளவனாய் மாறிவிடுகிறான். But Jesus showed us that when he touched lepers and they became clean, they became whole. இயேசுனா நமக்கு காண்பித்தார், குஷ்டரோகிகளை அவர் தொட்டபொழுது அவர்கள் சுத்தமானார்கள். The Holy Spirit in us can cleanse anything and bring freedom to them. நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர் எதையும் செய்ய வல்லவர். நம் நிமித்தமாய் அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். So as Peter was testifying of Jesus to Cornelius and everyone in the house, they experienced freedom. பேதுரு கொர்நேலியு வீட்டிலே இவைகளை எல்லாம் விளக்கி சொன்னபொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். Let's read verses 44 to 46. அங்கே 44 இருந்து 46 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன்.
So while Peter was still speaking these words, the Holy Spirit fell upon all those who heard the word. And those of the circumcision who believed were astonished, as many as came with Peter, because the gift of the Holy Spirit had been poured out on the Gentiles also. For they heard them speak with tongues and magnify God. அங்கே சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை, தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்து பொருள் அருளப்பட்டது என்று பிரமித்தார்கள். Peter was telling the people all the wonderful things that Jesus has done. இயேசு செய்த எல்லா ஆச்சரியமான காரியங்களை பேதுரு அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். But before he finished, the Holy Spirit fell upon everyone. அவன் பேசிக்கொண்டு இருக்கிற வேளையிலேயே பரிசுத்த ஆவியானவர் எல்லோர் மேலும் ஊற்றப்பட்டார். Everyone who heard the word believed in Jesus. They were baptized in the Holy Spirit. இயேசு பேசின வார்த்தையை கேட்ட எல்லோரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். Peter really wanted to please the Lord in all he did, but he was stuck and did not know it. பேதுருவை தேவன் பயன்படுத்த விரும்பி இருந்தார், ஆனால் பேதுரு அதை அறியாமலேயே இருந்தார். God changed his mind through that vision he gave Peter. தேவன் பேதுருக்கு அந்த தரிசனத்தை கொடுத்ததினாலே அவன் சிந்தனையை தேவன் மாற்றி இருந்தார். Jesus encountered him and changed the way he was thinking. இயேசு அவனை சந்தித்ததினாலே அவன் யோசித்த விதம் மாற்றப்பட்டது. The result is that the entire household was saved, baptized in water and baptized in the Spirit. Hallelujah. இதனால என்ன நடந்தது? அங்கே கூடி வந்திருந்த எல்லோரும் அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Everything starts with coming to the Lord. இவைகள் எல்லாம் எங்க ஆரம்பிக்குது தெரியுங்களா? கர்த்தரிடத்திலே வரும்பொழுது. I was listening to and singing to the Lord, and he came and set me free from stress and feeling like I'm falling short. நான் குறைவுபட்டு இருக்கிறேன், தேவன் எதிர்பார்த்த நிலையிலே இல்லை என்று நான் அறிந்தபொழுது நான் தேவனுடைய சமூகத்திலே வந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின போது தேவன் என்னை விடுதலையாக்கினார். Peter was on a rooftop praying, and the Lord caused Peter to see what the Lord wanted him to see and gave him understanding. பேதுரு அவன் மேல் வீட்டிலே இருந்து அவன் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது தேவன் என்ன பேதுரு செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். Jesus wants to deepen your relationship with him by spending time listening and praying, paying attention to God's heart. தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள நீங்களும் அவரோடு கூட நேரத்தை செலவிட்டு ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. His compassions and mercies are here for you. அவருடைய இரக்கமும் மனதுருக்கமும் உங்களுக்காகவே அவர் காண்பிக்க விரும்புகிறார். He longs to do powerful things inside of you. உங்களுடைய பார்வையிலே விலையேற பெற்ற காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். Come to him and still your heart before him every day, and come with delight and expectation of him encountering you. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு கூட தேவன் இன்று எனக்கு என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு கூட அவருடைய சமூகத்திலே கடந்து வாங்க. We must come to him with faith and expectation that he will meet us in our need. விசுவாசத்திலும் எதிர்பார்ப்பிலும் இன்று தேவன் என் தேவைகளை சந்திக்க போகிறார் என்ற நிலையிலே அவரிடத்தில் நீங்க கடந்து வாங்க. He wants to meet us even if we do not know what our need is. நமக்கு என்ன தேவை என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய தேவைகளை அறிந்த அவர் நம் தேவைகளை சந்திப்பார். This is how God works in us and through us. இவ்விதமாக தான் தேவன் நமக்கும் நம் மூலமாகவும் அவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். He yearns to reveal his heart and what he desires for us. அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தி நம்மை குறித்து அவருடைய மனவிருப்பம் என்ன என்பதை அவர் காண்பிக்க விரும்புகிறார்.
He waits for us to come and be still and look into his face with desire to know him by experiencing him more and more. நீங்கள் அவருக்கு காத்திருந்து இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள நீங்கள் செயல்பட அவர் விரும்புகிறார். The love of Christ is a powerful love. தேவனுடைய அன்பு அது மிகவும் வல்லமை உள்ள அன்பாய் இருக்கிறது. His love for you is deeply intimate. அவருடைய அன்பு மிகவும் ஆழமுள்ளதாய் இருக்கிறது. Is endless without measure. அவருடைய அன்பு முடிவில்லாத அன்பாய் இருக்கிறது. It is powerfully purposeful. அவருடைய அன்பு வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. His love, his compassion, and his mercies are available every day, all day long. அவருடைய அன்பின் நிமித்தமாய் இரக்கமும் மனதுருக்கமும் வாழ்நாளெல்லாம் நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. Experiencing his mercies will always reveal his compassion and love for you. அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்போது அவருடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். Jesus is ready to move you through obstacles, through those and beyond any obstacles, so you will experience breakthrough. நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழிகளை அவர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். Come to him, sit with him, enjoy being in his presence. அவரிடத்திலே வாருங்க, அவருடைய சமூகத்திலே உட்காருங்க, அவரோடு கூட இருப்பதிலே மனமகிழுங்க. Let him do something inside of you that will bring change and freedom, not only for you, but for other people as well. நீங்கள் அவரிடத்திலே வந்து உங்களை மாற்ற நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை கொண்டு மற்றவர்களை மாற்ற அவர் கிரியை செய்வார். Amen. Amen. Are you feeling like you're falling short of God's desires? தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த மன விருப்பத்தில் நீங்கள் குறைபட்டவர்களாய் இருக்கிறதை உணர்கிறீர்களா? Are you stressed or worried or fearful? நீங்கள் பயத்திலே கவலையிலே பாரத்தோடு கூட காணப்படுகிறீர்களா? Are you struggling to hear the Lord about something? சில சூழ்நிலைகளை குறித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? Are you afraid to step out and take a risk? நீங்கள் விசுவாசத்திலே வெளியே கடந்து வர பயத்திலே இருக்கிறீங்களா? Jesus does not want you to carry that burden. ஆனால் இயேசு அந்த பாரத்தை சுமந்து கொள்ள விரும்புகிறார். Do you want to get rid of this burden, this weight? அந்த பாரத்தை நீங்கள் அவர் மேலே சுமத்த விரும்புகிறீர்களா? Let us come to him right now. இந்த வேளையிலே கூட நீங்க இயேசு அண்டையிலே வரலாம். Lord Jesus, we come to you to just enjoy being in your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்திருக்க விரும்புகிறோம். We long to know you by experience. ஆண்டவரே, அனுபவத்திலே உம்மை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். We lay ourselves down at your feet and look at your beautiful face. ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி உம்முடைய அழகான முகத்தை தரிசிக்க விரும்புகிறோம். We come with faith and a heart wide open to expecting you to speak to us, to touch us. ஆண்டவரே, எங்கள் இருதயம் திறக்கப்பட்ட நிலைமையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம். Holy Spirit, I ask you to touch your people. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஜனத்தை தொடு. You know what they need today. இந்த நாள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறீர். I ask you to take away their weights and burdens. அவர்களுடைய பாரங்களையும் கவலைகளையும் நீர் மாற்றுங்க என்று நான் ஜெபிக்கிறேன். And give them yourself in exchange. அதற்கு பதிலாக உம்மையே அவருடைய சமூகத்திலே அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். More of you, Lord. இன்னும் அதிகமாய் உம்மை தாரும் அப்பா. More freedom.
இன்னும் அதிகமான விடுதலையை கட்டளிடும் ஆண்டவரே. Let them each experience your mercy. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை அவர்கள் அனுபவிப்பார்களாக. Reveal your love and compassion to them. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. We love you. We worship you. உம்மை நேசிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. Amen. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.